தளபதி விசஸ் திடீர் தளபதி. ஸோ 2026 இதுதான் பயங்கரமான கிளாஸ்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருமே மதிக்கலை. ஏன்னா விஜய்க்கு ஆப்போசிட் காம்படிட்னா அஜித் அவருக்கு தான். ஸோ ஆனால் இப்போ பார்த்தா இப்போ துப்பாக்கியை கொடுத்தவர் அவரே ஆப்போசிட்ல நிற்கிறாரு. பராசக்தி விசஸ் ஜனநாயகன். ஸோ ஃபர்ஸ்ட் பராசக்தி ஜனவரி 14, 16 வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் வரப்போகுதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா நாங்களும் 10ஆம் தேதி வரோன்னு சொல்லி நியூஸ் விட்டுட்டாங்க. இப்போட ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் அவர் தளபதிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, அதை பண்ணிருங்க, இதை பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. அது மேடைக்காக இப்படி இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் மேடையில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா 2 பேரும் சண்டை போடுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எப்பயுமே அஜித் விஜய், சிம்பு தனுஷ், ரஜினி கமல் இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ அது மாதிரி தான் மேடை நகரத்துக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 2 படம் கிளாஸ் ஆகுது. அதுவும் விஜய் அவர்களோட கடைசி படம். விஜய் அவர்கள் படம் மொக்கையா இருந்தாலும் வசூலில் நம்பர் 1 இருப்பார். ஏன்னா பீஸ்ட் டயத்தில் அந்த தமிழ் சினிமாலே அதிக வசூல்னு பீஸ்ட் அந்த டயத்தில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கவர். ஸோ அவரோட கடைசி படம், அதனால கண்டிப்பாக படம் பயங்கரமாக, படம் மொக்கையாக இருந்தாலும் பயங்கரமாக ஹிட் ஆயிரும். ஏன்னா விஜய் அவர்களுக்காக அந்த ஒரு மூஞ்சிக்காக தான். ஆனால் அதே சிவகார்த்திகேயன் நடக்குமா டவுட் தான். அமரன் ஒன்று அதுக்கு மதராசி அந்த அளவுக்குலாம் ஓடவே இல்லை. பராசக்தி கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும். அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு தந்திரம் இருக்குது, ராஜதந்திரமாக சொல்லலாம். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வரணும்னா ஒரு கைடன்ஸ் தேவை. ஏன்னா விஜய் டிவில நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்ணும் கொள்ளையடிச்சல ரக்ஷனா அவர் வந்தாரு, மாக்கப்பா வந்தாரு, இது போக இன்னொருத்தர் பேர் டக்குனும் அல்ல. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் யாராலையுமே சிவகார்த்திகேயன் கிட்ட போக முடியல, அது தொட்டோட பார்க்க முடியல. ஏன்னா கைடு தேவை சினிமாவுக்கு. தனுஷ் எதிர்நீச்சல், அதுக்கடுத்து நிறைய பேர்ட்ட இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டிருக்காரு. வெற்றிமாறனே ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கைடு தேவை. அதுக்கடுத்து பார்த்தா அதுக்கு அவர் ப்ரொடக்ஷன் அமைச்சார். அதுக்கு தனுஷோடய போட்டியாக விட்டாரு. கேப்டன் மில்லர் விசஸ் அயலான். ஸோ நிறைய படம் பார்த்துருக்கலாம். இது அவங்க 2 பேருக்குள்ள மியூச்சுவல் சண்டையா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒவ்வொரு டயத்துல ஒவ்வொரு ஆள் யூஸ் பண்ணி கரெக்டா மேல வந்துகிட்டே இருக்காருங்க. இப்ப பார்த்தா விஜய்ட்டு துப்பாக்கி வாங்கி அவருக்கு ஆப்போசிட்லயே படம் விடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க படமும் எடுத்திருக்காங்க, 10 நாள்ல வசூல் அள்ளுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா தப்பு இல்லை. ஆனா அது இந்த டைம், இது ஒரு அரசியல் டைம். ஸோ இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றவர் அவர் பின்புலம் ஒரு திமுக இருக்கு. ஸோ இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல தான் எல்லாருமே இப்ப பாக்குறாங்க. நான் இப்ப நார்மலா இந்த படம் இவ்வளவு பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்காது. ஏன்னா நிறைய படம் வந்திருக்கு. கைதி விசஸ் பிகில் வந்தது. அது மாதிரி தனுஷும் விஜய் அவர்களும் நிறைய படம் விட்டுருந்தாங்க. ஆனா இந்த டைம் தான் பிரச்சனை. அது போக பார்த்தா ஆடியோ லான்ச்சும் ஒரே டைம். இங்கிட்டு சன் டிவில லைவா, இங்கிட்டு G5ல. இந்த இப்ப வர ஆடியோ லான்ச்லயே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்ப ஜனநாயகனோட டீசரே உடனே எவ்வளவு வியூஸ் வந்தது.